கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஜோஷுவா புத்தகத்தில் 24 சொல்வார் ஜோஷுவா, ஜனங்களை பார்த்து, நீங்கள் யாரை தேட போகிறீங்க, எந்த கடவுளை தேட போகிறீங்க, ஜீவனுள்ள தேவனை தேட போகிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் அங்காலையும் இங்காலையும் ஓட போகிறீங்களா, விக்கிரங்களை தேட போகிறீங்களா என்று சொல்லி ஜோஷுவா 24 15 சொல்லப்படுக்கு, மூவா மேசோன் நுசேவியம், நானும் என் வீட்டாரமண்டா கர்த்தரை சேமிப்பேன் ஜோஷுவா சொல்லுவார். அப்போ இதில் கேட்டுக்கொண்டு ஜனங்கள் சொல்லுவாங்க, இல்லை நாங்களும் கர்த்தரை தான் சேமிக்க போகிறோம், நாங்களும் கர்த்தரை தான் தேட போகிறோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இப்படி போய் கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் அடையாளங்களை செய்திருக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு எகிப்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணியிருக்கிறார், எங்களை அடிமைத்திலிருந்து விடுதலை பண்ணியிருக்கிறார், கடலை தந்திருக்கிறார், ராஜ்யங்களை எங்களுக்காக வந்து தந்திருக்கிறான்னு கணக்க விஷயம்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அப்போ இங்கே ஜோஷுவா சொல்லுவார் 19 சொல்லுவார், ஜோஷுவா சொல்லுவார், நீங்கள் vous n'avez pas la force de servir l'Éternel car c'est un Dieu saint, c'est un Dieu jaloux. இப்போ ஜோஷுவா சொன்னால், நீங்கள் அவரை சேமிக்க முடியாது என்று சொன்னால் அவர் பரிசுத்தர்னு சொல்லி, அவர் பரிசுத்த தேவன் சொல்வார். அப்போ கர்த்தரை சேமிக்கிறேன்னு சொன்னால், கர்த்தரை தேர்ன்னு சொன்னால், ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்றது, அவருக்காண்டி வாழ்றது தான் கர்த்தரை சேமிக்கிறேன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதோ, இல்லாட்டி சர்ச்சில் போய் மொழுதி கொடுத்து வைக்கிறதோ, இல்லாட்டி 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அடுத்த நாள் பாவம் செய்கிறதோ, அதில் கர்த்தரை சேமிக்கிறது. கர்த்தரை சேமிக்கிறேன்டா பரிசுத்தமான வாழ்வு வர்றது தான் கர்த்தரை சேமிக்கிறேன்டா அர்த்தம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் 40 நாள் விரதம் இருப்பாங்க, இருந்துட்டு அந்த விரதம் முடிஞ்சோடனே என்ன செய்வாங்க, குடிப்பாங்க, பாட்டி வைப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, பாவம் செய்வாங்க, அப்படியான காரியம் நடக்கும். ஆனால் உபாசம் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னால், உபாசம் அவருக்காண்டி இருக்கிற இல்லை, கர்த்தருக்காண்டி இருக்கிற இல்லை, உபாசம் எங்களுக்காண்டி, எங்களோட வாழ்க்கை, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மாறும்படியாக, எங்களோட கேரக்டர் மாறும்படியாக, எங்களுக்கு அன்பும் கனிகள் உண்டாகும்படியாக, எங்களுக்கு வரங்கள் உண்டாகும்படியாக, எங்களை உருவாக்கும்படியாக தான் அந்த உபாசம் இருக்கிறது. அதை புரிஞ்சு கொள்ளாமல் அவங்க தேவனுக்கு உபாசம் இருக்குன்னு சொல்லி அவங்க அதை புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தபடியாக தான் அவங்க அந்த உபாசம் முடிஞ்சோடனே அவங்களோட வாழ்க்கை என்ன செய்து திருப்பி பாவம் செய்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்லிட்டு அவரை சேமிக்கிறேன்னு சொன்னால் பரிசுத்தம் வாழ்கிறது. சொல்கிறா, என்ன அன்றி உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். அப்போ அந்த உலகத்தை பரிசுத்தமாக வாழணும்னு சொன்னால் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அவரோட உறவு இருக்கணும். ஏசுல என்ன அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களுக்கு கனி கொடுக்க முடியாது, நீங்கள் பரிசுத்தமாக வாழ முடியாது, என்ன அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. அப்போ எப்படி நான் விரும்புகிறனால பரிசுத்தமாகறனா இல்லை, இல்லாட்டி ஒரு முயற்சி எடுக்கிறனால பரிசுத்தமாகறனா பரிசுத்தம் இருக்கணும் இல்லை. எவ்வளோத்துக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களோ, எவ்வளோத்துக்கு அவரோட டைம் பாஸ் பண்ணுறீங்களோ, எவ்வளோத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளோத்துக்கு அவரை துதிக்கிறீங்களோ, அந்த உறவு நிமித்தம் தான் எங்களோட வாழ்க்கை பரிசுத்தமாகுது. அதுபடியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஆராதனைக்கு போனாலும், தொடர்ந்து சர்ச்சுக்கு போனாலும், அதில் கர்த்தரை சேமிக்கிறது, பரிசுத்தமான வாழ்வாழ்வு தான் கர்த்தரை சேமிக்கிறது. நான் உன் அபிஷேக ஒலிவ மரம், உன் ஆலயத்தில் நடப்பட்டவன், உன் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன், உம் வசனந்தான் பசியாட்டும் உணவு, உன் பிரசனந்தான் தாகம் தீக்கும் தண்ணீர், உம் வசனந்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனந்தான் தாகம் தீக்கும் தண்ணீர், நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலன் நானி, நான் உன் அபிஷேக ஒலிவ மரம். ஆமே, அந்த ஒலிவ மரம் மாதிரி அவருக்கு நாட்டப்பட்டால் தான் எங்களுக்கு இந்த கனி வேறுபடும், அபிஷேகம் உண்டாகும், கனி உண்டாகும். அதான் அவரை சேமிக்கிறது. பரிசுத்தமான வாழ்வாறு தான் அவரை சேமிக்கிறது. அந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை சேமிங்க, அவரை தேடுங்க. ஆமென்.